தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். அமளியில் ஈடுபட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்த நிலையில் அது குறித்து விரிவாக பார்க்கலாம். முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாகவும் மதுரை உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் முறையாக கொடுத்தால் மட்டுமே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்தார். இதையடுத்து சட்டப்பேரவையின் நேரமில்லா நேரத்தில் பேச வேண்டிய பொருள் குறித்து பேரவைத் தலைவரிடம் அவை தொடங்குவதற்கு 30 நிமிடம் முன்பாக தெரிவிக்க வேண்டும் என்பது மரபு என கூறிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அருகில் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் 30 நிமிடங்களுக்கு முன்பாக பேச வேண்டிய பொருள் குறித்து தெரிவிப்பது மரபு என்றும் எதிர்க்கட்சியினர் நினைத்ததையெல்லாம் பேச அனுமதிக்க முடியாது என்றார். உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறையில் இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவையில் திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாக அதிமுக எம்எல்ஏக்களை நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர் அப்பாவு அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். இதனிடையே சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்களை திசை திருப்ப வீண் புரடிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சித் தலைவரும் அவர் கூட்டணி வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வேண்டும் என்றார். மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறது. அவையை விட்டு வெளியேறிய அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைக்கு ஒரு காவலரை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதிக்கிறேன். எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர். இதனிடையே உசிலம்பட்டி காவலர் கொலைக்கு குடும்ப பகையே காரணம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார்.